வெல்கம் டு சிராஸ் ஹெல்த்தி ஊர். இன்றைக்கி நம்ம சூப்பரான பேணி ரெசிபி பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊரோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இதுக்கு தேவை நான் ஒரு 600 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் போட்டுக்கோங்க. ஒரு 100 ml பட்டரோ ஆயிலோ ஏதாவது ஹீட் பண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. நம்ம இதை ஊற்றி நல்லா எல்லா மாவும் ஒன்றா கலந்து பிசைஞ்சுக்கோங்க மாவை. அதுக்கப்புறம் நார்மல் நம்ம சப்பாத்தி மாவு போடுற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். வேறு எதுவும் புது மெத்தட் எதுவும் இல்லை. ஒரு 1/2 hour ஊற விட்ருங்க மாவை. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அதை நமக்கு தேவையான அளவு உருண்டைங்களாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க. எவ்வளோ பெரிய உருண்டைங்க வேணுமோ அது மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம உருண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு உருண்டையாக நம்ம மெதுவாக தேய்ச்சிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 4 லேயர் 5 லேயர் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு பவுலில் பட்டர் போட்டுக்கோங்க. நான் இதுக்கு ஒரு 100 கிராம் பட்டர் வாங்கிட்டு போட்டிருக்கேன். அதில் அரிசி மாவை போட்டு கலந்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகிறதுக்கு தேவையான அளவு அரிசி மாவை நம்ம போட்டுக்கணும். போட்டு நல்லா அரிசி மாவும் பட்டரும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருங்க. நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா ரொட்டியை தேய்க்க ஆரம்பிங்க. இப்போ நம்மளோட பட்டர் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ரொட்டியாக நம்ம தேய்ச்சிக்கலாங்க. நீங்கள் ஒரு 4 உருண்டையோ 5 உருண்டையோ உங்களுக்கு தேவையான அளவு தேய்ச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. வச்சுட்டதுக்கப்புறமா அது மேலே நம்ம பட்டர் அப்ளை பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இது எங்கள் ஊரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே எங்கள் வீட்டில் பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக அதிரசம், பேனியா, பூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் கையிலே அப்ளை பண்ணலாம், இல்லை ஸ்பூன்லேயும் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தாங்க. ஒரு லேயராக அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே அடுத்த ரொட்டி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 4 லேயர் இல்லை 5 லேயர் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இது ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு வீட்டில் பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டோட எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷன்கள்லேயும் கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் இல்லாமல் சீரே வைக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம பால் ஊற்றி கூட நம்ம இதில் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது ஒரு கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. இது இந்த மாதிரி எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 லேயர் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை வேணுமோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. சுருட்டி எல்லாம் ஈக்குவல் ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அறுத்துட்டேன். நீங்கள் மெதுவாக அறுத்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்லேயே வரும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம பரோட்டாக்கு மடிக்கிற மாதிரி மடிச்சிட்டு இருந்தால் ரொம்ப வேலை இழுத்துட்டு போகுங்க. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு லேயர் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் பொரிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு உருண்டையாக நம்ம கட் பண்ணதை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். எண்ணெயோட சூடு ரொம்ப மிதமாக இருக்கணுங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்திங்கன்னா போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகிரும், கிறிஸ்பி வராது. அதனால் மிதமான சூட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி பொறுமையாக பொரிச்சிடுங்க. அதிகமாக எண்ணெய் ஊற்றி கூட 2ஆ 3ஆ கூட போட்டு எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒன்று போட்டிருக்கேன். இதை பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு லைட் கோல்டன் கலர் மாதிரி வருங்க, ரொம்ப ரெட் ஆகக்கூடாது. அதுதான் இதோட கரெக்டான ப்ரொசீஜர். இது இப்போ நம்ம பொரித்து எடுத்துடுறோம். பொரிச்சதும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கலர் கிடைக்கும். எவ்வளோ லேயர்ஸ் வருது பாருங்கள். நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சு போயிடும். நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதோட மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், இதோட இது முடிஞ்சது. சுகர் மட்டும் மேலே நம்ம டஸ்ட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுத்துடலாம். பாய். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது என்னன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.